அப்படின்னா எனக்கு சொன்ன மாதிரி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஏம்மா மாப்பிள்ளைக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்பாக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு, அப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு எனக்கு எதுக்குமா இவ்வளவு அவசரமா கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்க? அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு என்ன பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் கொடுக்க மாட்டேல்லம்மா. எல்லாமே உங்க இஷ்டம் தான்ல. இது வரைக்கும் உங்க அப்பா உன்கிட்ட ஏதாவது கேட்டிருக்காரா? கேட்டிருக்காரா? நீ கேட்காமலே நீ விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காருல்ல? அவ்வளோ ஏன் இப்ப கூட நீ யாரையாவது காதலிக்கிறியான்னு கேட்டுதானே உன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணாரு. அந்த மாதிரி மனுஷனுக்கு அவரோட ஆபரேஷன் டைம்ல ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல தான் பொண்ணோட கல்யாணத்தை கண்குளிரா பாக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இத பாரு பாலா, நாங்க உன்னை பெத்து வளர்த்தவங்கம்மா. யாருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? எங்களை கொஞ்சம் நம்புமா. அவன் உனக்கு கரெக்டான பையன். ஐயோ, எல்லாமே அறகுறையா விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும்லம்மா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொறுமையா தெரிஞ்சுக்கலாம். உனக்கு நிறைய டைம் இருக்கும். உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நாங்க சந்தோஷமா இல்லையா?